கடைசியாக அந்த பெண் வந்து துரோகம் பண்ணிட்டு வேற யாரும் கூடயோ திருமணம் கடந்த உறவில் இருப்பாங்க, கள்ளக்காதலில் இருப்பாங்க. அது தெரிஞ்சு போய் இவன் வெறுக்காயி சாமியாராக போயிடுவான், விட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இருந்ததா நீங்களா சொல்கிறீங்களாண்ணா? இப்போ 2வது கதையில் நான் சொன்னது பத்திரகிரியாரை பற்றியானது. பத்திரகிரியார் பொண்ணு பொருளெல்லாம் இருந்தது, வந்தது, போனது அப்படின்றதெல்லாம் முதல் ஒன்று சொன்ன பாருங்க, பிறவின்னு சொன்னேன். ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பணக்காரனாகவே இருந்த ஒரு வியாபாரி திடீர்னு அனுகிரகத்தால், சிவனோட அனுகிரகத்தால் அவர் வந்து ஒரே ஒரு டைலாக்ல ஞானம் கிடச்சிச்சு. காதர்ந்த ஊசியும் கடைக்கண் வாராதேன்னு சொல்லாரு. அந்த டைலாக்கால் அவர் ஞானம் பெற்றார். அல்லது அப்படியே விட்டுட்டு ஒரு துண்டை கட்டிட்டு வெளியே வந்துட்டார். அது பட்டினத்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு டைலாக் கூட ஒரு ஆளை மாற்றணும். அந்த பட்டினத்தாருடைய சிஷ்யன் தான் பரத்கிரியார். மகாராணி வந்து ஒரு குதிரைக்காரன் கூட கள்ள உறவில் இருந்ததை பார்த்துட்டு அவர் நாட்டெல்லாம் விட்டுட்டு பட்டினத்தார்கிட்ட சிஷ்யனாக வந்துடுவார். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆக இது அனுபவங்கிறது ஜோசியத்தில் தன்னோட சொந்த வாழ்க்கையில் பாதிச்சிருக்கும். சில பேருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது, ஆனதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி இவங்க ஜோசியர் ஆகிடுவாங்க. இதுவும் ஒரு அனுபவம் இருக்குது. இப்போ என்னென்னா, பயிற்சி பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறோமா அல்லது பிறவிலே இருக்கிறது தாங்க நல்லது. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜோசியர் வைத்தியரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு பேர் ஒன்று போடுவாங்க. என்ன பேர் போடுவாங்கன்னா, பாரம்பரிய வைத்தியர், பரம்பரை வைத்தியர்னு போடுவாங்க. பார்த்துறீங்களா? பரம்பரை ஜோசியர்னு போடுவாங்க. இந்த ஜோசியருங்க கூட அதில் பார்த்திங்கன்னா நம்ம நம்புறது என்னென்னா, வள்ளுவ இனத்தில் பிறந்தால் தான் ஜோசியம் நல்லா வரும்னு நம்பிட்டு இருப்பாங்க நிறைய பேர். மற்றவங்களாம் அவ்வளோவா சொல்ல மாட்டாங்கன்னோ, இவங்க இந்த இனத்தில் பிறந்தாலுமே நல்லா ஜோசியம் சொல்லுவாங்கன்னு நான் நம்புறது உண்டு. கரெக்டா? இப்போ நான் வந்து பிறப்பால் பிராமின் கிடையாது. பிராமின் அல்லாத வேற ஒரு இனத்தில் பிறந்து நான் 9 வயசில் எனக்கு ஞான சித்தி ஆகி நான் அத்தோட விட்டுட்டு பூணூலில் போட்டு வேதம் படித்து நான் இன்றைக்கி 1000 யாகம் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் என்னை விட தவறாக பண்ணுறவங்க கூட இருப்பாங்க. ஆனால் அந்த இனத்திலே பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மவுசு எனக்கு இருக்குமா? அவங்களுக்கு இருக்கிற பவித்திரம் எனக்கு கொடுக்குறாங்களா? பிறப்பு தானேங்க. என்னதான் கற்றுக்கிட்டாலும் அரசாங்கம் சட்டம் போடலாம். யாரும்